நீங்கள் நேசித்தால் நீங்கள் துயரப்படுவீர்கள். முழுமையான மனிதராக மாறுவதற்கு இதைவிட மர்மமான மையமான விஷயம் வேறு எதுவுமே இல்ல. இத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்மலாம் அன்ப தேடித்தானே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அன்பும் இழப்போட வலியும் ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள்னு நாம அடிக்கடி மறந்துடுறோம். இது யாராலும் மாத்த முடியாத ஒரு நிதர்சனம். நீங்க ஒருத்தர ஆழமா நேசிச்சா அவங்கள இழக்கும்போது கண்டிப்பா அதே அளவு ஆழமா துயரப்படுவீங்க. ஆனா அந்த துயரம் உங்களை அழிச்சிடாதுங்க. அது உங்களை இன்னும் ஆழமான முழுமையான ஒரு மனுஷனா மாத்துற ஒரு ரகசிய சாவி. அத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மனதை உழுக்கக்கூடிய ஆழமான விளக்கப்பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான, அதே சமயம் நம்ம எல்லாரோட வாழ்க்கையோடும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த அலச போறோம். துயரம் இல்லனா ஒருத்தரோட இழப்பு பத்தி நம்ம சமூகத்துல சில எழுதப்படாத ஆனா ரொம்பவே மோசமான எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதையெல்லாம் தவிடு பொடியாக்கிட்டு தாங்க முடியாத ஒரு இழப்பிலிருந்து மீண்டு வர்றதுக்கான உண்மையான நேர்மையான பாதையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். உள்ள போலாமா? பகுதி 1. அன்பின் நிலை. துயரம்ங்கிறது மனித இயல்புக்கு முரணான ஒரு நோய் கிடையாது. அது நாம ஒருத்தர் மேல வச்சிருந்த அளவு கடந்த அன்போட இயற்கையான வெளிப்பாடு. இந்த ஆழமான புரிதலை நமக்கு கொடுக்கிறது டாக்டர் ஜான் கெஸ்யாடோர் எழுதின இந்த அற்புதமான புத்தகம்தான். இது அவர் ஏதோ மேலோட்டமா சொல்லலங்க. அவர் அடிப்படையில ஒரு ஜென் துறவி, அது மட்டும் இல்லாம அதிர்ச்சிகரமான இழப்புகளை பத்தி ஆராயும் ஒரு சிறந்த மருத்துவ ஆய்வாளர். இது எல்லாத்தையும் விட சையன் அப்படிங்கிற தன்னோட அன்பான குழந்தைய இழந்த ஒரு தாய். ஒரு தாயோட மரணிக்காத வலியிலிருந்தும் அவங்களோட 20 வருஷ உளவியல் ஆய்விலிருந்தும் கிடைச்ச வடிகட்டப்பட்ட உண்மைகளை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த இழப்போட பயணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, துயரம்ங்கிறது எப்பவுமே ஒரு நேர்கோட்ல போற விஷயம் இல்லைன்னு நம்ம முதல்ல ஏத்துக்கணும். இத ரொம்ப அழகா விளக்க செரஸ்ஸா அப்படிங்கிற ஒரு மாணவி உருவாக்குன பச்சையான துயரத்தின் செய்முறை அப்படிங்கிற இந்த உருவகத்தை பாருங்களேன். ஒரு சமையலுக்கு எப்படி பல பொருட்களை ஒன்னா கலக்குறோமோ அதே மாதிரிதான் துயரமும். இதுல என்னன்னு இருக்குன்னு தெரியுமா? ஒரு பெரிய கப் அளவுக்கு அவநம்பிக்கை, 16 அவுன்ஸ் அளவுக்கு தாங்க முடியாத கடுமையான வலி, 3 கப் நிரம்பின கொடூரமான சோகம், அப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு தொடர்ச்சியான சிந்தனை. இது எல்லாமே எந்த லாஜிக்கும் இல்லாம நம்ம கட்டுப்பாடே இல்லாம கலந்திருக்க ஒரு கலப்பமான மனநிலை தான் துயரம். இது இப்படிதான் ரொம்பவே சிக்கலானது. பகுதி 2. மகிழ்ச்சி என்ற மாலி. ஒருத்தர் இப்படி துயரத்துல தவிக்கும்போது அவர் ஏன் சமூகத்திலிருந்து ஒதுக்கப்படுறாருன்னு எப்பவாது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம சமூகம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறத மட்டும்தான் கொண்டாடுது. சோகத்தை ஏதோ ஒரு தொற்று நோய் மாதிரி தான் பாக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆழமான உளவியல் காரணத்தை பார்ப்போம். ஏர்னஸ்ட் பெக்கர் அப்படிங்கிற அறிஞரோட சிந்தனையில உருவான பயம் மேலாண்மை கோட்பாடு தான் அது. மரணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நிச்சயம்ங்கிற உண்மையை எதிர்கொள்ள மனித மனம் உள்ளூர பயப்படுது. அதனால துயரப்படுற ஒருத்தரை பார்க்கும்போது மத்தவங்களுக்கு அவங்க சொந்த மரணமோ வரப்போற இழப்பும் ஞாபகத்துக்கு வந்துடுது. அந்த பயத்தை தவிர்க்கவும் தங்களோட அந்த பாதுகாப்பான மாயையை தக்க வச்சுக்கவும் தான் சமூகம் துயரப்படுறவங்களை தள்ளி வைக்குது. இந்த பயத்தினால சமூகம் என்ன செய்யுதுன்னு பாருங்களேன். துயரப்படுறவங்க கிட்ட போய் எல்லாம் நன்மைக்கு, எல்லாத்துலயும் ஒரு நல்லதை பாரு, காலம் எல்லா காயங்களையும் ஆத்தும், இல்லனா அதை மறந்துட்டு வெளியில வா அப்படின்னு போலியான நச்சத்தன்மையான ஆறுதல்களை சொல்லுது. ஆனா ஒரு துயரத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தைகள் தேவையில்ல. என் பக்கத்துல அமைதியா உட்காரு, இறந்து போன என் அன்பானவரை பத்தி என்கிட்ட தயங்காம பேசு, அவங்களோட பேரை உச்சரி, இதுதான் அவங்களோட உண்மையான தேவை. இந்த சின்ன வித்தியாசம்தான் சமூகத்துக்கும் துறப்படுறவங்களுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளியை உருவாக்குது. பகுதி 3. அதிர்ச்சிகரமான துயரத்தின் உடற்கூறியல். அதிர்ச்சிகரமான ஒரு இழப்பை நம்ம சந்திக்கும்போது அது வெறும் மனச்சோர்வு மட்டும் கிடையாதுங்க. அது நம்ம உடம்பையே ஆழமா பாதிக்கிற ஒரு உயிரியல் நிகழ்வு. இதோட ஆரம்ப அறிகுறிகள் எப்படி இருக்கும் தெரியுமா? திடீர்னு வர்ற மரண பயம், எதை கண்டாலும் தூக்கி வாரி போடுற மாதிரி ஒரு அதிகப்படியான விழிப்புணர்வு நிலை, எந்த உணர்ச்சியுமே இல்லாம அப்படியே உறைஞ்சு போறது, நாமவே இல்லாதது போல சுயத்தை இழக்கிற உணர்வு, அப்புறம் கால நேரமே புரியாத ஒரு குழப்பமான நிலை. நம்ம உடம்போட எச்சரிக்கை அமைப்பு முழுமையா தூண்டப்பட்டு அபாய ஒலியை எழுப்பிக்கிட்டே இருக்கிற ஒரு தீவிரமான மருத்துவ யதார்த்தம் தான் இது. இவ்வளவு தீவிரமான இந்த துயரத்தை நம்ம அங்கீகரிக்காம சமூகம் சொல்லுதேன்னு உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சா அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. டாக்டர் ஜோன் சுட்டிக்காட்டுற ஒரு வலி மிகுந்த கதையை கேளுங்களேன். ஜென்னி அப்படிங்கிறவங்களோட முதலாளி தன்னோட சின்னஞ்சிறு மகனை இரத்த புற்றுநோயால பரிதாபமா இழந்துட்டாரு. ஆனா அவர் அந்த துயரத்தை வெளியில காட்டவே இல்லை, உடனே வேலைக்கு திரும்பிட்டாரு. அந்த துயரத்தை ஆழமா புதைச்சிட்டாருன்னு நினைச்சார். ஆனா விளைவு, அவர் ஆபீஸ்ல ரொம்ப கொடூரமானவராகவும் கோபக்காரராகவும் ரகசியமா போதைக்கு அடிமையானவராகவும் மாறிட்டார். அடக்கி வைக்கப்பட்ட துயரம் ஒருபோதும் மறையறதில்லைங்க. அது நம்ம ஆன்மாவையே விஷமாக்கி வேற கொடூரமான வடிவங்களை வெளிவரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நேரடி சான்று. பகுதி 4. துன்பத்தை ஏற்கும் தைரியம். சரி, இந்த இருண்ட நிலையிலிருந்து எப்படி மீண்டு வர்றது? வலிய தவிர்க்கிறத விட்டுட்டு
அந்த துயரத்தோட தைரியமா உட்கார்ந்திருக்கிறது தான் அதுக்கான ஒரே தீர்வு. இங்க நாம துன்பம் அப்படிங்கிற வார்த்தைய எப்படி பாக்குறோங்கிறத முழுமையா மாத்தணும். துன்பம் அப்படிங்கிறது ஒரு பலவீனம் இல்லைங்க. அது அந்த வலிய மாத்த ட்ரை பண்ணாம, அதை எதிர்த்து போராடாம அப்படியே தாங்கிக்கிற ஒரு அபாரமான பலம். வலிய தழுவிக்கிற இந்த மனமாற்றம்தான் நாம குணமடையறதுக்கான முதல் படியே. இந்த மனமாற்றத்தை எப்படி செயல்படுத்துறதுன்னு ஜிம் அப்படிங்கிற ஒரு அப்பாவோட கதையில இருந்து பாப்போம். ஜிம் தன்னோட 23 வயசு மகனை தற்கொலையினால இழந்துட்டாரு. அவருக்குள்ள இந்த உலகத்தின் மேலேயே ஒரு பெரிய கோபம் தகிச்சுக்கிட்டு இருந்தது. அவர் அந்த உணர்ச்சியை அடக்கல, பதிலா கவனத்துடன் கூடிய கோபம் அப்படிங்கிற 6 படிகள் மூலமா அதை எதிர்கொண்டார். முதல் படி, தனக்குள்ள கோபம் வரத அப்படியே உணர்றது. 2ஆம் படி, அதை வெறுக்காம ஆர்வத்தோட அணுகிறது. 3ஆம் படி, இந்த கோபத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்னன்னு தனக்குத்தானே கேட்டுக்கிறது. 4ஆம் படி, ஆழமா மூச்சு விடுறது. 5ஆம் படி, தேவைப்பட்டா அந்த சூழ்நிலை விட்டு விலகி போறது. 6ஆம் படி, தசைகளை தளர்த்தி அமைதியாகிறது. துயரத்தை கையாள்றதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த நடைமுறை தீர்வு. இப்போ நீங்க இத கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கணம் அமைதியா ஒரு ஆழமான மூச்சை உள்ள இழுத்து மெதுவா வெளியில விடுங்க. இதுக்கு பேர்தான் சேலாம். பழங்கால ஹீப்ரு மொழியில இருக்கிற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இடைநிறுத்தம் அப்படிங்கிறது. தற்காப்பு கலைகள்ல ஒரு அசைவுக்கும் அடுத்த அசைவுக்கும் இடையில ஒரு சின்ன இடைவெளி இருக்கும். அதுதான் அடுத்த அசைவுக்கு சக்தியை கொடுக்கும். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம துயரத்துக்கும் நம்ம ஒரு இடைவெளி கொடுக்கணும். வலிய பார்த்து ஓடாம ஒரு நிமிஷம் நின்னு அந்த வலிய முழுமையா உணர்ந்து அதுக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்க நமக்கு நாமே அனுமதி கொடுக்கணும். பகுதி 5. முரண்பாடுகளின் ஒற்றுமை. சோகமும் சந்தோஷமும் ஒண்ணுக்கொன்னு எதிரிகள் கிடையாது. டாக்டர் ஜோன் சொல்ற இதயத்தை உருக்குற இந்த கதையை கேளுங்க. அவர் தன்னோட குழந்தைகளோட சேர்ந்து கிராண்ட் கேனியன் படம் இருக்கிற ஒரு பசில சேர்த்துக்கிட்டு இருந்தாரு. 99 துண்டுகளை சரியா பொருத்திட்டாங்க. ஆனா மேல இருக்கிற வானத்தோட ஒரு சின்னஞ்சிறு துண்டு மட்டும் கிடைக்கவே இல்ல. அந்த புதிர் முழுமையடையலனாலும் அந்த இயற்கை காட்சியோட ஒட்டுமொத்த அழகு கொஞ்சம் கூட குறையல. அந்த காணாமல் போன துண்டுதான் அவரோட இறந்த குழந்தை செயன். ஒரு துண்டு இல்லாம போனாலும் மீதமுள்ள வாழ்க்கையோட அழகு அங்க இருக்கவே செய்து அப்படிங்கறத இந்த கதை ரொம்ப ஆழமா உணர்த்துது. நாம எப்பவுமே சந்தோஷமாகவோ இல்ல சோகமாகவோ தான் இருக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. சமூகம் நம்மகிட்ட சொல்ற மாதிரி இது இல்லனா அதுன்னு நாம எதையும் தேர்ந்தெடுக்க வேண்டியதில்ல. உண்மையான வாழ்க்கை அப்படிங்கிறது இது ரெண்டும் கலந்ததுதான். உங்களால உங்க இழப்ப நினைச்சு ஆழமா துயரப்படவும் முடியும். அதே நேரத்துல உங்க அன்புக்குரியவரோட கழிச்ச நாட்களை நினைச்சு ஆழமான நன்றியுணர்வோட இருக்க முடியும். உங்களுக்குள்ள முரண்படுற 2 உணர்வுகள் ஒரே நேரத்துல எழுந்த தருணங்களை நினைச்சு பாருங்களேன். அது சாத்தியம்தான். வலியும் அழகும் எப்பவுமே ஒன்னாகவே தான் பயணிக்குது. இறுதியா உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி இதுதான். உங்க வாழ்க்கை புதிர்ல காணாம போன அந்த ஒரு துண்டோட வலிய உணர்ந்துகிட்டே மீதமுள்ள வாழ்க்கையோட அழகையும் உங்களால ரசிக்க முடியுமா? உங்களால முடியும்னு சொன்னா அந்த அன்பும் இழப்போட வலியும் உங்களுக்குள்ள ஒன்னாவே வாழட்டும். துயரத்தையும் மகிழ்ச்சியையும் ஒரே இதயத்துல சுமக்கிற அபாரமான சக்தி மனிதர்களாகிய நமக்கு இருக்கு. அத உணர்ந்துக்கோங்க. கண்டிப்பா ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க.